ஒரு 10 இயர்ஸாக என் ஃபேமிலியில் செம ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்கள் ஊர் காஞ்சிபுரம் கருட சேவை பார்த்துருக்கீங்களா, தேர் பார்த்துருக்கியா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை தான். பட் என்ன, நம்ம 10 இயர்ஸாக ட்ராவல்லே இருந்துட்டோம். நம்ம எப்போ ஊருக்கு வரோமோ அப்போல்லாம் இது நடக்கவே இல்லை. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். நல்ல வேலை லீவ்லேயே வந்துச்சு. ஸோ 1 டே பிஃபோராகவே ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. ஊருக்கு கிளம்பி வந்து சாமியை நிம்மதியாக காலையிலே பார்த்தாச்சு. எனக்கு வர பீரியட்ஸ் டைம் எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி சாமியை பார்த்தணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு நிம்மதியாக வந்து சாமியை நான் ஸ்ட்ரீட் கார்னர்லேயே பார்த்துட்டேன். எங்கள் வீடு வந்து வரதராஜ கோவில் பக்கத்துலேயே இருக்கிறதால அந்த ஸ்ட்ரீட் கார்னர் வந்து பார்த்தாலே சாமி பார்த்தாச்சு. அவங்கெல்லாம் வந்து இதுக்கிட்ட சங்கர மடம் கிட்ட கொடை மாற்றுவாங்க, அங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூடவும் அங்கேயும் போய் சாமியை நிம்மதியாக பார்த்தாச்சு. நாங்கள் ஒரு 2 ஃப்ளோருக்கு மேலே ஏறி நின்று தான் பார்த்தோம். பிகாஸ் கூட்டத்துக்கு கவிஷ் சுத்தமாக அட்ஜஸ்ட் ஆகலை, அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் அந்த கூட்டத்தில் நிற்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக பார்த்தாச்சு. அவங்க டேடியோட நீண்ட நாள் ஆசையே நிறைவேறியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே வித் அஸ்.